இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியமா, என்னாச்சு பெரியமா? இறங்குற படிக்கட்ட கூட பார்க்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. என் மனசுல இருக்கிற சந்தேகத்துக்கு தீர்வு இருக்குமா இல்லையான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க பெரியமா? லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கானா இல்ல அவ உயிரோட இருக்காங்கிற பிரமை எனக்குள்ள இருக்கா? இந்த சந்தேகம் என்ன ரொம்ப பின்தொடர்ந்துட்டே இருக்கு. அண்ணி உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்திருப்பாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டுல நம்ம கூட சேர்ந்து இருந்திருப்பாங்கல்ல. லக்ஷ்மி உண்மையாவே உயிரோட இருக்கானா அவ திரும்பி வர்றதுக்கு இடைஞ்சலாம் அவளுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்குடா. விவேக், புருஷனுக்காக தியாகம் செஞ்ச மனைவிகளை நீ ஏகப்பட்ட பேரை பார்த்திருப்ப. குழந்தைங்களுக்காக உயிரை கொடுத்த அம்மாக்களை நீ பார்த்திருப்ப. ஆனா அத்தைக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணவிடா என்னோட மருமக லக்ஷ்மி. தியாகமா? என்ன சொல்றீங்க பெரியமா? லக்ஷ்மி செஞ்ச தியாகத்தை பத்தி தெரியணும்னா உனக்கு அதை சுத்தி இருக்கிற கதையும் தெரியணும்டா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு நான் என் அம்மாவையும் எழுந்து தன்னந்தனியா நிக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுல முதல் ஆளா பலியாக போறதே அரவிந்தா ஆண்டி தான். உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? ஆனா அதுக்கப்புறம் அரவிந்தா ஆண்டி மேல நீ பழி சுமத்த கூடாது. அவங்களுக்கு நீ எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்த கூடாது. அப்ப சரி, நீ உன் புருஷன் மித்ராவோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயாகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணிலே படாத அளவுக்கு இந்த ஊரை விட்டு நீ போயாகணும். மித்ராவை விட்டு பிரிஞ்சு போகணும்னு, இனிமே அவரோட வாழ்க்கையில கண்ணிலே படக்கூடாதுன்னு மனிஷா லக்ஷ்மிக்கு கண்டிஷன் போட்டா. லக்ஷ்மி மட்டும் அப்படி செய்யலன்னா அவங்க அம்மாவை கொன்ன காரணத்துக்காக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி லக்ஷ்மியை போட்டு மிரட்டி இருக்கா. பாவம், உங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதோட உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சா. உங்க நந்தன் குடும்பத்தோட மான மரியாதை போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக லக்ஷ்மி மித்ராவை கூட இழக்கிறதுக்கு தயாராயிட்டா. எனக்கு ஷேர்ஸை எழுதி கொடுக்கலனா நீங்க ஆக்சிடென்ட் பண்ண வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ண வைப்பேன்னு லக்ஷ்மியை நான் தான் மிரட்டேன். பாவம், தன்னோட அத்தைக்காக இந்த தியாகத்தையும் பண்ணிட்டா. நேத்தேற்பட்ட நிலச்சரிவுனால அந்த வழியா போன பேருந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. நிறைய பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல 3 பேர் இறந்திருக்காங்க. இறந்து போனவங்களுடைய விவரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 24 வயசான பாகியலட்சுமி,